அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்த வணக்கங்கள். இன்று நம்மோடு தோழர் தியாகு ஐயா அவர்கள் அடைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். பொதுவாகவே இலங்கையினுடைய சமகால நிகழ்வுகள்ல ஆர்வமுடையவர். அது நிறைய விஷயங்கள் நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. குறிப்பா இப்போ இலங்கைக்கு சில கிடுக்குப்பிடியான சில விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தொடர்ந்து வருகிற தடைகளை நம்ம பார்க்கிறோம். இதையும் தாண்டி இலங்கையை மேலும் இந்த மாதிரியான ஒரு பிடிக்குள் கொண்டு வருவதற்கான ஏதாவது முன்னேற்பாடுகள் சர்வதேச மட்டத்திலேயோ அல்லது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தாலேயோ முன்னெடுக்கப்படுதா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் போர் முடிந்த உடனே ஒரு சிறப்பு அமர்வு நடத்தினாங்க. அந்த சிறப்பு அமர்வில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இலங்கைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் இயற்றினாங்க. இலங்கை நடந்த குற்றங்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சுவிட்சர்லாந்து கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தாங்க. இப்படி தான் ஆரம்பமானுச்சு. 2009 நடந்த உடனே நடந்த இதுதான். ஆனால் அதற்கு பிறகு அடுத்தடுத்த அமர்வுகளில் மேலும் மேலும் உண்மைகள் வெளியே வருது. 2010 நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நிறுவப்பட்டுச்சு. அவங்க தொடக்கத்திலிருந்து இந்த இன அழிப்பு தான் நடந்திருக்குது, இதற்கான ஈடுசை நீதி வேணும், ரெமடியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனோசைட் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. வேறு பல அமைப்புகளும் இந்த துறையில் போராடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் போராடுறோம். இன்னும் ஒரு பெரிய அளவிலான ஒரு கையெழுத்து இயக்கம் கூட நடத்தப்பட்டுச்சு. இலங்கையை கொண்டு போய் இதில் நிறுத்தணும்னு. வெள்ளை மாளிகைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம், ஐநா தலைமையகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம், கனடாவில் தொடர்ச்சியான இயக்கங்கள், இதெல்லாம் நடந்து என்ன விளைவுன்னா, ஒன்று மூவல்லுனர் குழு என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு பான்கி மூனால் அமைக்கப்பட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை போர்க்குற்றங்களும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களும் நிகழ்ந்ததற்கான நம்பகமான சான்றுகள் உள்ளன என்று சொல்கிறாங்க. அவங்க இனவழிப்புன்னு சொல்லலை. அதுக்கு அடுத்தடுத்து வர்ற அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது 2005ஆம் ஆண்டில் அந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய 30வது கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானம் இயற்றப்படுது. அதுக்கு முன்னால் ஒரு அறிக்கை வருது. அதுக்கு OISL ரிப்போர்ட்னு பேர், ஆஃபீஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு போட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்ரீலங்காவில் நடந்ததை பற்றி அந்த அறிக்கை ரொம்ப விரிவான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் கொண்ட அறிக்கை. அப்போ ராதல் ஹுசைன் அவர் மனித உரிமை உயர் ஆணையராக இருந்தார். அவர் ஒரு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு, அது ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நீதி பொறிமுறை எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த 30 தீர்மானத்தை நாங்கள் 2 வருஷம் கழித்து செய்கிறோம், 1 வருஷம் கழித்து செய்கிறோம்னு ஒத்தி போட்டு கடைசியாக கோத்தபயாவும் மஹிந்தாவும் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றின பிறகு அதை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஆனால் ஐநாவில் அடுத்தடுத்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த உயர் ஆணையர்களாக வந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க மீண்டும் 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 அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கை இதனால என்ன பயன்? அதாவது இப்ப அறிக்கைகள்லாம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப 2009 இருந்து இப்போ 2020 வரைக்கும், அது 20கள் 24 வரைக்கும் வந்துட்டே இருக்கும் போது இந்த அறிக்கைகளால என்ன பயன் அப்படிங்கிறது? ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு, இதுதான் உண்மை. இது ஜஸ்டிஸ் டிலேடு தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு சூழலில் ஐக்கிய நாடுகள் என்பது உலக மக்களுடைய மன்றம் அல்ல, உலக நாடுகளுடைய மன்றம். அது யுனைடெட் நேஷன்ஸ் தான். இப்போ அந்த அரசுகள் சேர்ந்து தீர்மானங்களை எடுக்கிற போது அவங்க புவிசார் நலன், தன்னலன், சந்தை நலன், பொருளியல் நலன் எல்லாத்தையும் கருதி தான் ஒன்றை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் இருக்கும். இப்போ தமிழர்களின் முதல் தாயகம் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்திய அரசே எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சிங்கள அரசினுடைய போர்க்குற்றங்களை மறைப்பதற்கும் தன்னுடைய போர்க்குற்றங்களை மறைப்பதற்கும் ஏற்பத்தான் இந்த தீர்மானங்களை அணுகுது. தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்களுக்காக இந்திய அரசு தன்னுடைய போர்க்குற்றத்தை இலங்கையில எதுக்கு மறைக்கணும்? அது அந்த இவங்களே நேரடியாக அதுல உடந்தையா இருந்தவங்க தானே. இவங்க பயிற்சி கொடுத்தவங்க. இவங்க இங்க ஒரு 3 பேரும் அங்க ஒரு 3 பேரும் நாங்க 6 பேர் தினம் கலந்து பேசி தான் போரை நடத்தணும்னாங்க. மஹிந்த ராஜபக்சேனுடைய தெளிவான சாட்சியம் இருக்குல்ல, இந்த போரை இந்தியாவுக்காகத்தான் நாங்கள் நடத்தினோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இலங்கை இந்த போரை நிறுத்த வேண்டும், அதுக்கு இந்தியா தான் ஆவணம் செய்ய வேண்டும். இப்போ இந்தியாவில் 2008-09 தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள்
16க்கு மேற்பட்ட தீக்குளிப்புகள், எல்லாமே எந்த முழக்கத்துக்காக? போரை நிறுத்து. யாரை பார்த்து கேட்டாங்க போரை நிறுத்துன்னு? இந்தியாவை பார்த்தானே கேட்டாங்க. அப்போ இந்தியா நினைத்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். நான் போரை நடத்தினது அப்படின்னா யாரு? சிங்களப்படைகளை முன்னிறுத்தி நடத்தினது இந்தியா தானே. மற்ற நாடுகளுக்கும் பங்கு உண்டு, ஆனால் இந்தியா தான் அதில் முதன்மையான பங்கு. எனவே இவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கும் சிங்கள குற்றங்களை, சிங்களர்களுடைய குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் ஒரு கேடயமாக பன்னாட்டு அரங்கத்தில் இவங்க உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விடாப்பிடியான அறிக்கைகள், இந்த பரப்புரைகள், தமிழர்கள் அவ்வப்போது ஜெனீவாவிலும் மற்ற இடத்தில் நடத்தக்கூடிய போராட்டங்களில் இதனுடைய விளைவாக இப்போ கடைசியாக மனித உரிமை உயர் ஆணையராக இருந்தவங்க மிஷேல் பஷலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடந்த குற்றங்களுக்கு 1,25,000 சான்றுகள் திரட்டப்பட்டுள்ளன. இந்த சான்றுகள் என்னைக்கு இருந்தாலும் சிங்கள அரசுக்கு எதிராக வேலை செய்யும், தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கு வேலை செய்யும். இனவழிப்புக்கான நீதி என்னன்னா, அந்த மக்கள் தங்களுக்கான அரசை நிறுவிக் கொள்வதுதான். அவங்க தங்களுக்கான அரசு இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தான் யூகோஸ்லாவியாவில் இனவழிப்பு குற்றச்சாட்டு செர்பியா மேலே இருந்ததுனால தான் குரேஷியா தனி நாடானுச்சு, கொசோவா தனி நாடானுச்சு. யுகோஸ்லாவியா இன்னைக்கு தனித்தனி நாடுகளாக பிரிவதற்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா, இந்த இனவழிப்பு தொடர்பான விசாரணைகளும் ஐநா மேற்பார்வையிலான பொது வாக்கெடுப்பு. நம்ம இன்னைக்கு என்ன கேட்குறோம் தமிழர்கள் சார்பில்னா, இந்த நடந்த குற்றங்களுக்கு ஒரு பன்னாட்டு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை விசாரணை நடத்தணும்னு கேட்குறோம். இரண்டாவது, இனவழிப்பு முடியலை, இன்னைக்கும் கட்டமைப்பியல் இனவழிப்பாக தொடர்கிறது. இப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, தையிட்டியில் இந்து கோயிலை இடித்து விட்டு புத்தர் விகாரை அமைச்சா அதை நாங்கள் அகற்ற மாட்டோம்னு சொல்கிறாங்க. பல போராட்டங்கள் குருந்தூர் மலையில் நடந்தது தெரியும். இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம். மூன்றாவதாக, தமிழீழ மக்களுடைய தேசிய சிக்கலை தேர்ப்பதற்கும் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. இந்த கோரிக்கைகளுக்கான வலு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, இந்த தீர்மானங்கள் மற்றவற்றால் கிடைக்குது. அது தானா போய் எதையும் சாதிச்சிடாது. இப்போ அது இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு அந்த அரசு இதை கண்டு பயப்பட வேண்டியிருக்குது. நம்ம தொடர்ந்து உலக மக்கள்கிட்ட ஆதரவை திரட்ட முடியும். நம்மை போலவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிற குர்திஷ் மக்கள், பாலத்தீன மக்கள், கெட்டலோனிய மக்கள், இவங்கெல்லாம் அரசுகளற்ற தேசங்களாக இருக்கிறவங்க. இவங்க எல்லாரும் இது ஒரு குறுகிய காலத்தில் நடந்து முடியக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. இது நீண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் வேற வழி இல்லை நமக்கு. அதாவது நம்ம சாட்சிகளை மட்டும் சேமித்து திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயங்களை திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் இப்ப தொடர்ந்து இலங்கையினுடைய அரசியல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷவில இருந்து அதுக்கப்புறம் நல்லாட்சி அரசு, அப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் மஹிந்தவனுடைய அரசு, இப்ப ரணிலுடைய அரசு, அதையும் கடந்து இப்போ ஏகேடிஆருடைய அரசு. இந்த அரசுகள் மாற்றமும் இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? கடைசியா நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஆணையர் அவருக்கு எழுதியிருக்கக்கூடிய துர்க் ஃபோலக்னு பேர், அவருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏதாவது புதுசாக ஒரு ஆட்சியாளர்கள் இலங்கையில் வந்த உடனே இவங்க நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவார்கள் என்று நம்புகிறோம் என்று வேண்டுமென்றே செய்கிறீங்களா, இல்லை இப்படி ஒரு ஒப்புக்கு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறீங்களான்னு தெரியல. சொல்லிடுறீங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எந்த மாற்றமுமே இல்லை. இராணுவ குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவதற்கோ சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கோ எந்த வழியுமே இல்லை. கைப்பற்றப்பட்ட நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான வழி இல்லை. குறைந்தது இந்த சிங்கள பௌத்தமயமாக்கத்தை நிறுத்துவதற்கும் வழி இல்லை. இப்போ கடைசியாக இந்த கூட்டத்தோட 58வது கூட்டம் நடந்து 3ஆம் தேதி மார்ச் 3 தொடங்கி ஏப்ரல் 4 முடியுது. அந்த தொடக்க கூட்டத்திலே இவர் இப்போ இருக்கிற உயர் ஆணையர் பேசும்போது சொல்கிறாரு, இலங்கையில் பொறுப்பு கூறலே இல்லை, குற்றவாளி யாருமே பொறுப்பாக்கப்படலை, மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல, அதனால் அமைதி கெடுகிறது, புதிய குழப்பங்கள் வருது, இதனால வன்முறைகள் ஏற்படுகிறது. எனவே உடனடியாக மட்டும்தான் இது பிரச்சனையா இருக்குமா, அல்லது இலங்கையில் இருக்கிற வேறு இனங்களுக்கும் பிரச்சனையா? முஸ்லீம்களுக்கும் இருக்குதானே பிரச்சனை, இருக்குதானே, அவங்களுக்கும் தான் இதே பிரச்சனை இருக்கு. அவரே சொல்றார், முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்ந்திருக்கு, தமிழர்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்ந்திருக்கு, இது எல்லாருக்கும் பாதிப்பா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இலங்கையிலிருந்து இது ஏற்றுமதியாகி மியான்மருக்கே போகுதே. போதபல சேனா அங்க போய் அதுல தானே ரோஹிங்கியா இனக்கொலை நடக்குது. அதனால எல்லாருக்குமே இது பாதிப்பு தான். அதனால வேண்டி இதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்து 16 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. ஐநாவில் ஒவ்வொரு தீர்மானம் இயற்றப்பட்டும் ஆண்டுகள் கடந்து போய்கொண்டே இருக்கு. அரசுகள் மாறி மாறி வர்றாங்க.
எதுவுமே மக்களுக்கான இது ஒரு சிக்கலாகவே எடுத்துக்கொள்றதில்ல என்ற நிலைமை இருக்குது. ஆனால் இது தமிழர்களுடைய போராட்டத்திற்கு ஊக்கமளிக்க தான் முக்கியம். முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட பெரிய விளைவு என்று நான் கருதுவது என்னன்னா, தலைவர் வீரச்சாவடைந்தார், படை அழிக்கப்பட்டது, போரில் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், ஏராளமானவர்கள் முள்வேலி முகாம்களில் கொண்டு போய் அடைக்கப்பட்டாங்க, இன்னும் பலர் நாடு கடந்து போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமான விளைவு என்னன்னா, மக்களுக்கு போராட்டத்தின் மீதான நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, டிசில்யூஷன்மெண்ட் ஏற்பட்டு. இந்த டிசில்யூஷன்மெண்ட்டை கலைந்து தொடர்ந்து போராடுமாறு ஊக்கமளிக்கக்கூடியது இதெல்லாம் சேர்த்துதான். இந்த முயற்சிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த தாய்மார்கள் இப்போ அவங்க யாரு காணவில்லைன்னு போராடுறாங்களோ அவங்க என்னானாங்கன்னு ஒரு பக்கம் தெரியல, இந்த போராடுகிற தாய்மார்கள் ஏராளமாக இறந்து போயிட்டாங்க. இந்த விளைவுகளை கடந்தும் இந்த போராட்டம் தொடர்கிறது, உறுதியாக தொடர்கிறது. இன்றைக்கும் அவங்க திலீபனை நினைவு கூறுறாங்க, முள்ளிவாய்க்காலை நினைவு கூறுறாங்க. இங்கிருந்து சாந்தன் இறந்து உடலாக அனுப்பப்பட்டால் அதையே ஒரு எழுச்சியாக அந்த மக்கள் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. இது மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் என்பது தான் இந்த எல்லா முயற்சிகளுடைய விளைவு. அந்த போராட்டம் என்றைக்கு இருந்தாலும் அது பயன்படும். இந்த மாவீரர்களின் ஈகமும் வீண் போகாது, மக்களுடைய இழப்பும் வீண் போகாது. இப்ப இறுதியாக மனித உரிமைகள் சபையில பேசப்பட்ட விஷயம் அல்லது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருந்தீங்க. அதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன, அதை பத்தி சொல்லலாம். முக்கிய சாரம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த உயராணையரை பார்த்து நீங்களே சொல்றீங்க பொறுப்பு கூறல் நடக்கலைங்கிறீங்க, அரசு கொடுத்த உறுதிகளை காப்பாற்றலைங்கிறீங்க, இதனால் வன்முறை அதிகரிக்கிறதுங்கிறீங்க, ஒரு குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவார் என்ற உறுதிப்பாடே இல்லாமல் போச்சுங்கிறீங்க. சிங்கள அரசு என்ன சொல்லுது, ஏற்கனவே ரணிலும் சொன்னாப்ல, கோட்டபையும் சொன்னாப்ல, காணாமலாக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் இறந்து விட்டார். நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்களா, கொரோனாவில் இறந்தாங்களா? இல்லை, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். சரி, கொலை செய்வது குற்றம் தானே. அப்போ இந்த கொல்லப்பட்டார்கள்னா கொன்றவர்கள் யார் ஜெயிலில் இருக்காங்களா? கொன்றவர்கள் மீது வழக்கு விசாரணை நடக்குதா? அவங்க என்ன சொன்னாங்க, ரணில் சொன்னார், எங்கள் ஐபிசி அவங்க ஸ்ரீலங்காவினுடைய தண்டனை சட்டத்தில் போர்க்குற்றம்னு ஒன்று இல்லை, மனிதகுல விரோத குற்றம்னு இல்லை, இனக்கொலை குற்றம்னு இல்லை, எனவே நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு. அப்போ என்ன சொன்னாங்க, போன முறை மனித உரிமை ஆணையத்தில், நீங்கள் அதை உங்கள் தண்டனை சட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. இப்போ ஒரு காலத்தில் சர்வதேச அளவிலேயே இனக்கொலை குற்றமாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஜெர்மனியில் யூதர்கள் இனக்கொலை செய்யப்பட்ட போதெல்லாம் அது ஒரு பன்னாட்டு குற்றமே கிடையாது. ஹியர் இஸ் எ கிரைம் வித்தவுட் எ நேம்னு சர்ச்சில் அப்போ சொன்னார். ஒரு குற்றம் இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு பேர் இல்லைன்னு சொன்னார். ஒருத்தரை கொன்றா கொலை, 1,00,000 பேரை கொன்றால் அது குற்றம் இல்லை. அரசு படைகள் அதை செஞ்சார். இதான் அந்த நிலைமை இன்னைக்கும் இலங்கையில் நீடிக்கிறது. இதை மாற்றணும், சர்வதேச குற்றங்களின்படி விசாரிக்கணும். இப்போ கடந்த காலத்தில் விசாரிச்சிருக்காங்களே, கம்பூச்சியாவில் குற்றமடைத்தவர்களை விசாரிச்சாங்க, செர்பிய குற்றவாளிகளை விசாரிச்சிருக்கிறாங்க, இதில் சூடானில் நடந்த இனக்கொலை குற்றம், தார்ஃபூருக்கு எதிராக நடந்த குற்றங்களை விசாரிச்சிருக்கிறாங்க. எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நம்ம அதான் சொல்கிறோம். சென்ற முறை உயராணையரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஐநா பாதுகாப்பு மன்றம், அதுதான் ஐநாவிலேயே செயல்படும் அதிகாரம் படைத்த ஒரே ஒரு அமைப்பு. பொதுச்சபையில் தீர்மானம் போடலாம், நீங்கள் மனித உரிமை பேரவையிலையும் தீர்மானம் போடலாம், அறிக்கை கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பரப்புரைக்கு தான் பயன்படும். ஆனால் செயல்படணும், ஈராக்குக்கு படை அனுப்பின மாதிரி அல்லது கொரியாவுக்கு படை அனுப்பின மாதிரி செயல்படணும்னா அதை செக்யூரிட்டி கவுன்சில் தான் செய்யும். இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் செயல்பட்டதுனால்தான் ரோஹிங்கியாக்கள் இனப்படுகொலை என்ற அறிவிப்பே வந்துச்சு. அப்போ செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணணும், ஸ்ரீலங்காவினுடைய குற்றமிழைத்த தலைவர்களை, அது சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும், சவேந்திர சில்வாவாக இருக்கட்டும், கர்ணகொடாவாக இருக்கட்டும், வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், அல்லது கருணா போன்ற குற்றவாளிகளாக இருக்கட்டும், இவர்களை பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் தி ஹேக்ல இயங்குது. அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்கிறார். அவர்கிட்ட இந்த வழக்குகளை கொண்டு ஒப்படைத்தால் அவர் என்ன பண்ணுவார்னா, இவங்க மேலையெல்லாம் வழக்கு போடுவார். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னா, இவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து நிறுத்த சொல்லி உத்தரவு போடலாம். இவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அதில் கையெழுத்து போட்ட நாடுகள், ரோம் ஸ்டாட்யூட்டில் கையெழுத்து போட்ட நாடுகள் இருந்தாங்கன்னா கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இதை செய்யணும்னு நம்ம நாடுகள் தமிழ் அரசாங்கம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கு. அடுத்த கூட்டம் செப்டம்பரில் வருது. செப்டம்பரில் ஒரு தீர்மானம் போடுங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எனவே நாங்கள் இதை செக்யூரிட்டி கவுன்சில்கிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்லுங்க. செக்யூரிட்டி கவுன்சில் முடிவெடுக்கட்டும் நம்ம சொல்றோம். நிச்சயமா, அதாவது காத்திரமான ஒரு அடுத்த கட்ட நகர்வு அப்படி என்பது ஒரு சர்வதேச விசாரணைக்காகவும் ஒரு நீதி கோரலுக்காகவும்
பொது வாக்கெடுப்புக்குமான ஒரு ஆமா இது நகர்வு நடந்தால் பொது வாக்கெடுப்பு தானா வந்துரும். ஒரு ஒரு அதனுடைய ஆரம்ப புள்ளியாக கூட இந்த விசாரணைகள் இந்த மனித உரிமை கவுன்சிலுக்கு பட்டிருக்கிற இந்த கடிதம் அப்படின்றது அமைந்திருக்கும். பெருமதியான உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 8 years of legacy in consumer goods.